நம்ம ஈரோடு வழங்குவோர் மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு, பெருந்துறை, திருச்செங்கோடு. சென்ட்ரல் கிராபிக்ஸ் சோரம்பட்டி நல் ரோடு MLA ஆபீசர்கள் ஈரோடு. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈரோடுல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமாங்க. முக்கிய நிகழ்வுகள். அம்மாப்பேட்டையில் பள்ளியின் புதிய கட்டிடம் திறப்பு விழாவில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், கருப்பணன் ஆகியோர் பங்கேற்பு. ஆப்பக்குடல் அருகே குடும்ப தகராறில் மனைவியை கொலை செய்த கணவர் கைது. முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமானோர் பங்கேற்பு. கோபியில் வறட்சியை சமாளிக்க விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் அறிமுகம். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் புதிய கட்டிடங்களை அமைச்சர்கள் செங்கோட்டையன், கருப்பணன் ஆகியோர் திறந்து வைத்தனர். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் வேலவன் வித்யாலயா பள்ளி மற்றும் பெரியசாமி அரசு நிதி உதவி பெறும் உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அறிவியல் ஆய்வகம் உட்பட 2 புதிய கட்டிடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பணன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தனர். தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய அமைச்சர் KC கருப்பணன், மாணவர்களின் எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு பள்ளி கல்வித்துறையில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், ஏழை எளிய மாணவர்கள் வெளிநாடு செல்லும் நோக்கத்தில் உலகிலேயே தலைசிறந்த கல்வியை கொடுத்து கொண்டிருக்கும் பின்லாந்து நாட்டிற்கு தமிழக அரசு 3 கோடி ரூபாய் செலவு செய்து 50 மாணவர்களை அனுப்பி வைத்துள்ளதாகவும், மாணவர்கள் அங்குள்ள கல்வி முறைகளை பற்றி தெரிந்து கொண்டு நாளை தமிழகம் வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மாணவர்களுக்கான சீருடை மாற்றம், இணையதள சேவை போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரும் பள்ளியின் குழு தலைவருமான NR கோவிந்தராஜர் வரவேற்று பேசினார். நடைபெற்ற விழாவில் பள்ளியின் சார்பில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி, மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் விக்னேஷ், அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர் சரவணபவா, பவானி நகர செயலாளர் கிருஷ்ணராஜ் உள்பட பலர் பங்கேற்றனர். விழாவின் இறுதியில் பள்ளி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனை பொதுமக்களும் பெற்றோர்களும் கண்டு ரசித்தனர். ஈரோடு தலைமை தபால் நிலையத்தில் பாஸ்போர்ட் சேவை மையம் புதியதாக துவங்கப்பட்டுள்ளது. இதனால் பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்கவும் சேவைகள் பெறவும் கோவை அலுவலகத்திற்கு இனி செல்ல வேண்டியதில்லை. ஈரோடு தலைமை தபால் நிலையத்தில் தபால் அலுவலகம் பாஸ்போர்ட் சேவா கேந்திர மையம் புதியதாக துவங்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இந்த மையத்தை திறந்து வைத்தார். தலைமை தபால் அலுவலகம் மூலமாக பாஸ்போர்ட் சேவை வழங்குவதற்காக இந்த மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாளொன்றுக்கு ஆன்லைனில் பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பித்துள்ள 50 பேரின் சான்றிதழ்களை பரிசீலனை செய்ய முடியும். மேலும் தட்கால் நடைமுறையை தவிர சாதாரண முறையில் பொதுமக்கள் பாஸ்போர்ட் பெறுவதற்கு இந்த சேவை மையத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் பாஸ்போர்ட்டில் திருத்தங்கள் செய்வதற்கும், சேதமடைந்த பாஸ்போர்ட்டுகளை மாற்றம் செய்யவும், காணாமல் போன பாஸ்போர்ட்டுகளை கண்டறிவதற்கும் இந்த சேவை மையம் பயன்படும். ஈரோட்டில் பாஸ்போர்ட் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலைமையை தெரிந்து கொள்ள 0701100100 என்ற எண்ணுக்கு குறுந்தகவல் அனுப்பி தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும்.
பாஸ்போர்ட் தேவைப்படுவோர் கோவையில் உள்ள பாஸ்போர்ட் மண்டல அலுவலகத்தை நாடி வந்த நிலையில் தற்போது ஈரோடு தலைமை தபால் அலுவலகத்திலேயே பாஸ்போர்ட் சேவை துவங்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தை போன்ற நீலகிரி மாவட்டம் குன்னூரிலும், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் உட்பட தமிழகத்தில் 12 தபால் அலுவலகங்களில் இந்த பாஸ்போர்ட் சேவையினை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்துள்ளார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 3100 ரூபாயாகவும், வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 42 ரூபாய் 50 பைசாவாகவும் உள்ளது. நம்ம ஈரோடு விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். என்ன ப்ரோ, ரொம்ப நேரமா ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசா ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், சோ அதத்தான் லோ பிரைஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விட கம்மி விலையில நேர்லயே பார்த்து வாங்கலாமே. என்னது, ஆன்லைன்ல விட கம்மியாவா? அதுவும் நேர்ல பார்த்தா? ஆமாங்க, நம்ம மேஜிக் மொபைல்ஸ்ல ஆன்லைன் பிரைஸுக்கு போட்டியா கம்மியான விலையில மொபைல நேர்ல டெமோ பார்த்தே வாங்கலாமே. அது மட்டும் இல்லாம அனைத்து மொபைல்களுக்கும் தரமான ஆக்சசரிஸ் மற்றும் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு நிச்சய பரிசு உண்டு. அனைத்து வாரண்டி நான் வாரண்டி மொபைல்களுக்கும் சிறந்த முறையில் சர்வீஸ் வசதியும் உண்டு. மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு மற்றும் பெருந்துறை, திருச்செங்கோடு, கோபி ஆகிய இடங்களில். தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ், பேக்லைட் பிளெக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. போன் 0424403183. நம்ம ஈரோடு தொடர்கின்றது. ஈரோடு கோட்டை பத்ரகாளியம்மன் கோவில் குண்டம் திருவிழா பூச்சாட்டுகளுடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஈரோடு கோட்டை பத்ரகாளி அம்மன் கோவில் குண்டம் விழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி நடப்பாண்டு குண்டம் விழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியுள்ளது. இதனையொட்டி தீர்த்தம் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காவிரியில் புனித நீராடிய ஆண் பெண் பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க தீர்த்த குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். காவிரி கரையில் தொடங்கிய ஊர்வலமானது கருங்கல்பாளையம், மணிக்கூண்டு வழியாக கோவிலை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் அலங்கார தீபாராதனையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த விழாவில் ஈரோடு சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான குண்டம் விழா வரும் பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஆப்பக்குடல் பகுதியில் குடும்ப தகராறில் மனைவியை மண்வெட்டியால் அடித்து கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆப்பக்குடல் அருகே உள்ள கள்ளியூர் காமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர் விவசாயி தர்மன். இவரது மனைவி விஜயசாந்தி. இவர்களுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த நிலையில் விஜயசாந்தி அடிக்கடி செல்போனில் வேறு நபர்களுடன் பேசியதாக கூறப்படுகின்றது. இதனை கணவர் தர்மன் பல முறை கண்டித்துள்ளார். இந்நிலையில் அதிகாலை 3 மணி அளவில் விஜயசாந்தி செல்போனில் பேசியபடி இருந்திருக்கின்றார். இதனால் விஜயசாந்திக்கும் தர்மனுக்கும் இது சம்பந்தமாக தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறு முற்றிய நிலையில் தர்மன் மண்வெட்டியால் விஜயசாந்தியை கடுமையாக தாக்கியதில் விஜயசாந்தி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து தர்மன் ஆப்பக்குடல் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். தர்மனை கைது செய்த போலீசார் சடலத்தை மீட்டு பவானி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். விஜயசாந்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் உறவினர்களிடையே பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மஞ்சளின் விலை நிலவரம். பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் விரலி 6000 ரூபாய் முதல் 7189 ரூபாய் வரையும்,
கிழங்கு 5844 ரூபாய் முதல் 6879 ரூபாய் வரையும் விற்பனையாகி உள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பழைய மஞ்சள் விரலி 5515 ரூபாய் முதல் 7777 ரூபாய் வரையும், கிழங்கு 4508 ரூபாய் முதல் 6878 ரூபாய் வரையும் விற்பனையாகி உள்ளது. புதிய மஞ்சள் விரலி 6409 ரூபாய் முதல் 7218 ரூபாய் வரையும், கிழங்கு 5558 ரூபாய் முதல் 6878 ரூபாய் வரையும் விற்பனையாகி உள்ளது. ஈரோடு கூட்டுறவு சங்கம் விரலி 6689 ரூபாய் முதல் 7229 ரூபாய் வரையும், கிழங்கு 5369 ரூபாய் முதல் 6489 ரூபாய் வரையும் விற்பனையாகி உள்ளது. கோபி கூட்டுறவு சங்கம் விரலி 6259 ரூபாய் முதல் 7919 ரூபாய் வரையும், கிழங்கு 5789 ரூபாய் முதல் 7099 ரூபாய் வரை விற்பனையாகி உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வேப்பம்பாளையத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மரக்கன்றுகளை பாதுகாக்க புதிய தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கோவில் வேப்பம்பாளையத்தில் வறட்சியில் பாதிக்கப்பட்ட மரக்கன்றுகளை பாதுகாக்க கோபி வட்டார வேளாண்மை துறையின் சார்பில் புதிய தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான மரச்செடிகளை நட்டாலும் 98% காய்ந்து போவது வாடிக்கையாகி உள்ளதால் இதற்கு முக்கிய காரணம் செடிகளை நட்டவுடன் வேர் பிடித்து துளிர்த்து வளரத் தொடங்கும் வரை மண்ணில் ஈரம் இல்லாததும் போதிய நீர் ஊற்ற முடியாததும் ஆகும். மேட்டுப்பாங்கான இடத்திலும் மானாவாரி நிலங்களிலும் இது போன்ற பிரச்சனைகளால் மரக்கன்றுகள் நடவு செய்து தோப்பாக உருவாக்குவது என்பது பெரும் சவாலாகவே விவசாயிகளுக்கு உள்ளது. இந்த சிக்கல்களிலிருந்து விடுபட்டு நடவு செய்த அத்தனை செடிகளும் துளிர்த்து மரமாகி காய்த்து குலுங்கி பசுமை போர்வை போர்த்துவதற்காக வேளாண்மை துறையின் சார்பில் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி உள்ளனர். வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரும் முதன்மை செயலாளருமான முனைவர் கே சத்யகோபால் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வேர்மண்டல நீர்ப்பாசன தொழில்நுட்பம் எனும் இந்த புதிய நடவு முறை பல்லாண்டு பயிர்களின் நீடித்த வளர்ச்சிக்கு வழிகாட்டுகின்றது. பாரம்பரியமான முறையில் செடிகளை நடும்போது அதன் வேர் வளர்ச்சி விகிதம் குறைவாகவே இருக்கின்றது. இந்த வேர்மண்டல நீர்ப்பாசன தொழில்நுட்பத்தால் செடிகளின் வளர்ச்சி அதிகரித்து விரைவில் வேரூன்றி மரமாகின்றது. இந்த மிகவும் சிக்கனமான எளிமையான தொழில்நுட்பத்தை வேளாண்மை உதவி இயக்குனர் செயல் விளக்கம் செய்து காண்பித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாரத்தில் வேளாண்மை துறையின் சார்பில் வேர்மண்டல நீர்ப்பாசன தொழில்நுட்பம் என்கின்ற புதிய தொழில்நுட்பம் மூலம் வெள்ளாங்கோயில் கிராமத்தில் தற்பொழுது வேம்பு மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த தொழில்நுட்பமானது நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் திரு சத்யகோபால் ஐஏஎஸ் அவர்கள் இதை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். இந்த தொழில்நுட்பம் மூலம் செடிகளை நடவு செய்யும் போது நடப்படக்கூடிய செடிகள் அனைத்துமே பட்டு போகாமல் தொடர்ந்து வளர்ந்து நல்ல பலன் தருகிறது என்பது கண்கூடாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. கடந்த ஆண்டில் இதே தொழில்நுட்பத்தில் நடப்பட்டுள்ள செடிகள் இன்று சிறப்பான அளவில் வளர்ந்து வருவதை நாங்களும் பல்வேறு விவசாயிகளும் நேரில் சென்று பார்த்து வருகிறார்கள். இதை கேள்விப்பட்டு வெள்ளாங்கோயில் கிராமத்தில் செல்லமுத்து என்கின்ற விவசாயி மானாவாரியாக தரிசாக கிடந்த 2.5 ஏக்கர் நிலத்திலே தற்பொழுது வேம்பு மரக்கன்றுகளை வாங்கி இந்த தொழில்நுட்பம் மூலம் நடவு செய்து வருகிறார். இதில் எப்பொழுதும் போல 2 அடி அல்லது 2.5 அடிக்கு குழிகள் எடுத்து அந்த குழிகளுக்குள் 4 PVC பைப்புகளை செருகுகிறார்கள். அந்த 2 அல்லது 3 இன்ச் விட்டமுள்ள PVC பைப்பை நிலமட்டம் வரைக்கும் 3 அடி வரைக்கும் செருகி அந்த PVC பைப்புக்குள் சிறிது தொழு உரத்தை இடுகிறார்கள்.
அதன் பிறகு நிலம் வட்டம் வரைக்கும் அந்த பிவிசி பைப்புக்குள் மணலை இடுகிறோம். எப்பொழுதும் போல செடிகளை நடவு செய்துவிட்டு அந்த 4 பிவிசி பைப்புகளையும் உருவி எடுத்து விடுகிறோம். இந்த முறையில் மேல் பெய்யக்கூடிய லேசான மழை கூட அல்லது அந்த செடிகளுக்கு ஊற்றக்கூடிய மிக குறைவான தண்ணீர் கூட அந்த மணல் வழியாக நேரடியாக வேர்ப்பகுதிக்கு ஈரம் கசிந்து செல்கிறது. இதன் மூலம் மிக குறைவான மழையில் கூட அந்த செடிகள் காய்ந்து போகாமல் காப்பாற்றப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கீழே செல்கின்ற தண்ணியானது நீராவியின் மூலம் மீண்டும் வேருக்கு வந்து தொடர்ந்து அந்த பயிரை காப்பாற்றுகிறது. எனவே மிகச்சிறந்த முறையில் வறட்சி காலத்தில் பயிரை குறிப்பாக இந்த மாதிரியான மரக்கன்றுகளை காப்பாற்றுவதற்கு இந்த தொழில்நுட்பம் ஒரு மிகச்சிறந்த அளவிலே உதவி செய்து வருகிறது. வேளாண்மை துறையின் சார்பில் இந்த திட்டத்திற்கு ஒரு ஹெக்டருக்கு 17,000 ரூபாய் மானியம் வழங்குகிறோம். தற்பொழுது கோபி வட்டாரத்திற்கு 3 ஹெக்டருக்கு 2 ஹெக்டருக்கு இலக்கு வழங்கப்பட்டு 2 பகுதிகளே தேர்வு செய்யப்பட்டு இந்த நடவு பணிகள் நடந்து வருகிறது. இந்த செய்தியை கேள்விப்பட்டு கோபி வட்டாரத்தில் பல விவசாயிகள் தங்களுடைய வயல்களில் இந்த வேர்மண்டல நீர்ப்பாசன தொழில்நுட்பம் மூலம் மரச்செடிகளை நடவு செய்வதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள். பலரும் விண்ணப்பம் அளித்து வருகிறார்கள். எந்த விதமான செலவும் இல்லாமல் மிக குறைந்த எளிய தொழில்நுட்பத்தில் இந்த மரக்கன்றுகள் நடும்போது நட்ட மரக்கன்றுகள் அனைத்துமே தளைந்து விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட காலங்களில் பலன் தரும் என்கின்ற நம்பிக்கையை அனைவருக்கும் இந்த புதிய தொழில்நுட்பம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆசை தம்பி, வேளாண்மை உதவி இயக்குனர், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்கா வெள்ளாவயல் கிராமம் செல்லமுத்து. எனக்கு ஒரு 8 ஏக்கர் பூமியில் 2 ஏக்கர் மானாவாரி பூமி தரிசாகவே இருந்தது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் வேளாண்மை இயக்குனரை தொடர்பு கொண்டு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அவங்க யோசனை சொன்னாங்க. புதிய தொழில்நுட்பத்தில் மர கன்றுகள் வைக்கலாங்க, நேரடியாக பண்ணலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி அவரோட யோசனை கேட்டு அவர் மூலியமாக அரசு மானியத்துடன் 17,000 ரூபா அரசு மானியம் தராங்க. அவருடைய யோசனைப்படி ஒரு 4 குழி 2.5 குழி எடுத்து அதில் பிவிசி பைப்பில் மணல், குப்பை, அதுவாக அசோசியல் பாஸ்வேர்ட் பாக்கெட்டியா மூலமாக பைப்பில் உள்ளே கொடுத்து நேரடியாக தண்ணீர் வேருக்கு செல்கிற மாதிரி ஒரு புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி எனக்கு செஞ்சு காட்டினாங்க. அதனால் எந்த ஒரு பயிரும் வரலாத மழைநீர் குறைவாக இருந்தால் கூட கண்டிப்பாக அது வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் நெட்டிக்கிறேன். எல்லா விவசாயம் பயணம் அதே மாதிரி செய்யணும், மானாவாரி இருக்கிறதெல்லாம் பசுமையாக கொண்டு வரணும் அப்படின்னு என்னோட ஆசை. கோபிச்செட்டிப்பாளையம் வேளாண்மை உதவி இயக்குனருக்கும் அந்த வேளாண்மை துறை சார்ந்தவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்போது மரக்கன்று நடுவதற்கு தேர்வு செய்த நிலத்தில் 2 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி ஆழம் கொண்ட குழி தோண்டப்பட்டது. குழிக்குள் 4 ஓரங்களிலும் கடப்பாறை அல்லது ஆக்கர் துளையிடும் கருவி கொண்டு மேலும் 1 அடி ஆழத்திற்கு 4 அங்குல விட்டம் கொண்ட 4 துளைகள் போடப்பட்டது. பின்பு மட்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தினை சிறிதளவு அந்த துளைகளில் இட்டு அதன் பின் மணல் அல்லது தென்னை நார் ஆகியவற்றை துளைகளில் இட்டு நிரப்பினர். பின்னர் 3 அடி உயரமும் 3 இன்ச் விட்டமும் கொண்ட பிவிசி பைப்பை ஏற்கனவே குழிக்குள் போட்டிருக்கும் துளைகளுக்குள் சிறிது சொருகி பிவிசி பைப்புக்குள் தொழு உரம் சிறிது இட்டு முழுவதும் மணலால் நிரப்பினர். அதன் பின்பு குழியிலிருந்து தோண்டிய மேல் மண் மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரங்களை கலந்து குழியில் 1.5 அடிக்கு நிரப்பி குழியின் நடுவில் சிறு பள்ளம் தோண்டி அதிலும் தொழு உரம் சிறிது இட்டு மரக்கன்றை நட்டு மண் அணைத்தனர். அதன் பின்னர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 4 பிவிசி பைப்புகளையும் மெதுவாக எடுத்தனர். இந்த புதிய முறை மூலம் ஊற்றப்படும் நீர் அல்லது மழை நீரானது குழியில் இழப்பட்டுள்ள மணல் வழியாக 3 அடி வரை ஆழமாக உடனடியாக ஊடுருவி சென்று செடியின் வேர் அடி வரை செல்லும் என்றும் இதனால் நீர் ஆவி ஆவது தடுக்கப்படுவதுடன் வறட்சி காலங்களிலும் செடிக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கப் பெறுவதால்
அடிவேர்கள் மேலும் ஆழமாக வளரத் தொடங்குகின்றது. தேவையான தொழு உரம் ஏற்கனவே இடப்பட்டுள்ளதாலும் வேர்பகுதி எப்போதும் ஈரப்படத்துடன் இருப்பதாலும் வறட்சியிலும் செடிகள் பட்டு போகாமல் சிறப்பாக வளர்கின்றது. மேலும் நீர் தேவையும் நீர் பாய்ச்சும் செலவுகளும் குறைகின்றது என கோபிச்செட்டிப்பாளையம் வேளாண்மை உதவி இயக்குனர் ஆசை தம்பி தெரிவித்தார். நம்மளோடு விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். என்ன ப்ரோ, ரொம்ப நேரமா ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசா ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், சோ அதத்தான் லோ பிரைஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விட கம்மி விலையில நேர்லயே பார்த்து வாங்கலாமே. என்னது, ஆன்லைன்ல விட கம்மியாவா? அதுவும் நேர்ல பார்த்தா? ஆமாங்க, நம்ம மேஜிக் மொபைல்ஸ்ல ஆன்லைன் பிரைஸுக்கு போட்டியா கம்மியான விலையில மொபைல நேர்ல டெமோ பார்த்தே வாங்கலாமே. அது மட்டும் இல்லாம அனைத்து மொபைல்களுக்கும் தரமான ஆக்சசரிஸ் மற்றும் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு நிச்சய பரிசு உண்டு. அனைத்து வாரண்டி நான் வாரண்டி மொபைல்களுக்கும் சிறந்த முறையில் சர்வீஸ் வசதியும் உண்டு. மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு மற்றும் பெருந்துறை, திருச்செங்கோடு, கோபி ஆகிய இடங்களில். தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ், பேக்லைட் பிளெக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. போன் 0424403183. நம்மளோடு தொடர்கின்றது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 2018-2019 ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் ஈரோடு வஉசி பூங்கா மைதானத்தில் நடைபெற்றது. ஈரோடு வஉசி பூங்கா மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடத்தப்பட்டது. 4 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியை மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா தொடங்கி வைத்தார். போட்டியில் 21 வயதிற்கு உட்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு மற்றும் 3ஆம் பரிசு முறையே 1000, 750 மற்றும் 500 ரூபாய் வழங்கப்படுகின்றது. வெற்றி பெறும் சிறந்த வீரர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவர். முதல் நாளில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தடகளம், நீச்சல், ஜிம்னாஸ்டிக், கையுந்து, கூடைப்பந்து மற்றும் ஆண்களுக்கான கபாடி போட்டி, குண்டு எறிதல் நடைபெற்றது. கைப்பந்து மற்றும் மேஜைப்பந்து போட்டிகளும் 31ஆம் தேதி பெண்களுக்கான கபாடி போட்டியும் இரு பாலருக்குமான பளு தூக்குதலும் இறுதி நாளான 2ஆம் தேதி பெண்களுக்கான கைப்பந்து போட்டி நடைபெறுகின்றது. இதில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். ஈரோடு ரங்கம்பாளையம் RVNM கல்லூரியில் காந்தியடிகளின் நினைவு தினத்தை முன்னிட்டு சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது. ஈரோடு ரங்கம்பாளையத்தில் செயல்படும் RVNM கலை அறிவியல் கல்லூரியில் மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினத்தை முன்னிட்டு சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது. யோகா பயிற்சியினை கல்லூரியின் முதல்வர் பழனியப்பன் துவக்கி வைத்து யோகா பயிற்சி செய்வதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் குறித்து மாணவ மாணவியருக்கு விரிவாக எடுத்து கூறினார். ஆனந்த மார்க்க யோகா மையம் சார்பில் ஆனந்த சுவாமி பயிற்சி வகுப்பை வழி நடத்தினார். இதில் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு மாணவ மாணவியர் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். நடைபெற்ற நிகழ்ச்சியில் திட்ட அலுவலர் பரிமளம், ரமேஷ்குமார், உடற்பயிற்சி ஆசிரியர் தேவானந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்ட அணைகளின் நிலவரம். பவானிசாகர் அணை நிலவரம். நீர்மட்டம் 87.53 அடி. நீர் இருப்பு 20.018 TMC. நீர்வரத்து வினாடிக்கு 754 கன அடி. நீர் வெளியேற்றம் வினாடிக்கு 1200 கன அடியாக உள்ளது. அந்தியூர் வரட்டுப்பள்ளம் அணை நிலவரம். நீர்மட்டம் 24.90 அடி.
நீர் இருப்பு 72.587 மில்லியன் கனஅடியாக உள்ளது. குண்டேரி பள்ளம் அணை கோபிச்செட்டிப்பாளையம் நீர்மட்டம் 41.68 அடி. நீர் இருப்பு 107.830 மில்லியன் கனஅடியாக உள்ளது. பெரும்பள்ளம் அணை சத்தியமங்கலம் நீர்மட்டம் 21.08 அடி. நீர் இருப்பு 64.735 மில்லியன் கனஅடியாக உள்ளது. ஈரோடு ரங்கம்பாளையம் ஆரியநலம் கல்லூரியில் நடைபெற்ற இயல் இசை விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் சார்பில் இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ரங்கம்பாளையம் டாக்டர் ஆரியநலம் கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் கலை விழா நடைபெற்றது. கல்வி நிறுவன அறக்கட்டளை தலைவர் UN முருகேசன் மற்றும் தாளாளர் KK பாலுசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இளம் நாதஸ்வர கலைஞர் கார்த்திக் குழுவினரின் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகளின் தனித்திறனை வெளிப்படுத்தும் வகையில் தனிநபர் நடனம், குழு நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த கலை விழா பெரும் வரவேற்பை பெற்றது. நிகழ்ச்சியில் கல்லூரி அறக்கட்டளை நிர்வாகிகள், கல்லூரி முதல்வர் முனைவர் A பழனியப்பன், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆசிரியர் மின்வாரிய குடியிருப்பில் அருள்மிகு பூமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆசிரியர் மின்வாரிய குடியிருப்பில் புகழ்பெற்ற அருள்மிகு பூமாரியம்மன் கோவிலானது உள்ளது. வருடம் தோறும் இக்கோவிலின் பொங்கல் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். அதன்படி இந்த ஆண்டு திருவிழா கடந்த 22ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக கோவிலின் முன்பாக கம்பம் நடப்பட்டு காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து கம்பத்திற்கு ஊற்றி பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். மேலும் சாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பால்குடம் எடுக்கப்பட்டது. மேலும் பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் சிறப்பு அர்ச்சனை அபிஷேகம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக மாவிளக்கு பூஜை நடைபெற்ற நிலையில் பொங்கல் வைத்தல் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த பூமாரியம்மனை தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டத்திற்கு உட்பட்ட தூக்கநாயக்கன்பாளையம் துணை மின் நிலையத்தில் நாளை மாதாந்திர பணிகள் நடைபெறவுள்ளதால் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் தூக்கநாயக்கன்பாளையம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் காசிப்பாளையம், TN பாளையம், பங்களாபுதூர், கொண்டையம்பாளையம், அக்கரை கொடிவேரி, வலையப்பாளையம், கள்ளிப்பட்டி, கணக்கம்பாளையம், சிங்கிரிப்பாளையம், கொங்கர்பாளையம், வினோபா நகர் உட்பட 40க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என கோபி கோட்ட மின்வாரிய செயற்பொறியாளர் சங்கர் தெரிவித்துள்ளார். நம்மளோடு விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். என்ன ப்ரோ, ரொம்ப நேரமா ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசா ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், சோ அதத்தான் லோ பிரைஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விட கம்மி விலையில நேர்லயே பார்த்து வாங்கலாமே. என்னது, ஆன்லைன்ல விட கம்மியாவா? அதுவும் நேர்ல பார்த்தா? ஆமாங்க, நம்ம மேஜிக் மொபைல்ஸ்ல ஆன்லைன் பிரைஸுக்கு போட்டியா கம்மியான விலையில மொபைல நேர்ல டெமோ பார்த்தே வாங்கலாமே. அது மட்டும் இல்லாம அனைத்து மொபைல்களுக்கும் தரமான ஆக்சசரிஸ் மற்றும் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு நிச்சய பரிசு உண்டு. அனைத்து வாரண்டி, நான் வாரண்டி மொபைல்களுக்கும் சிறந்த முறையில் சர்வீஸ் வசதியும் உண்டு. மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு மற்றும் பெருந்துறை, திருச்செங்கோடு, கோபி ஆகிய இடங்களில். தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ், பேக்லைட் பிளெக்ஸ்,
vinyl print, one-way vision, glass graphics, auto banners, advertisement banners, functions banners போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. போன் 0424 403183. இத்துடன் நம்ம ஈரோடு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.